பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 54 அதிகாரம் 15வது வசனம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த வசனம் நிச்சயமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், உண்மையான தேவனுக்காக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் பார்க்குமே ஆனால் ஆதியாகமத்தில் யோசேப்போட சொந்த சகோதரர்கள் யோசேப்பு விரோதமாக பொறாமைப்படுவாங்க, அவங்களுக்கு விரோதமாக நிறைய தீமைகளை செய்வாங்க, அவங்கள விற்றே போட்டுருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், யோசேப்பை ஒரு உயர்வு நிலைமையில கொண்டு போய் அவங்க சகோதரரே அவங்களுக்கு முன்பாக வந்து தலை குனிந்து அவங்கக்கிட்ட உதவி கேட்குற நிலைமையில அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்க சகோதரருக்கு தெரியாது யோசேப்பு தான் அவங்கள ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க அப்படின்னு தெரியாமல் அவங்க அதை செய்வாங்க. அதே மாதிரி ஆதியாகமம் 26 அதிகாரம் 28 வசனத்தில் பார்ப்போமே ஆனால், அபிமெலேக்கு ஈசா கூட ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்க மேலே பொறாமைப்பட்டு அந்த இடத்துலேருந்தே துரத்தி விடுவாங்க. ஆனால் அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ஆண்டவர் அவங்க ஈசா கூட இருக்கிறாரு, அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபிமெலே கண்டறிஞ்சு திரும்பி போய் என்ன பண்ணுவாங்கன்னா சமாதான உடன்படிக்கை செய்வாங்க. அதே மாதிரி மோசையோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரேல் ஜனங்க மோசையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உன்னை யார் எங்களுக்கு தலைவனும் அதிகாரியாக உன்னை ஏற்படுத்தினான்னு சொல்லி அவங்கள மறுதலிச்சு அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதே மோசையை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிடீமராய், அவங்களுக்கு ஒரு தலைவனாய் ஆண்டவர் ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம மூலியமாக சிலருக்கு நன்மைகள் ஆண்டவர் வச்சுருப்பாங்க, நம்ம மூலியமாக சிலருக்கு ஆசீர்வாதம் விடுதலை வச்சுருப்பாங்க. ஆனால் அதே ஜனங்கள் நம்மளை புரியாமல் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட பகைக்கிறதோ இல்லை அன்பு நன்மை செய்யாமல் இருக்காமல் சோர்வில்லாமல் நம்ம நன்மை செய்யும்போது ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர் இருந்து பெரிய காரியத்தை செய்கிறது அவங்க கண்களே பார்க்க ஆண்டவர் செய்வாங்க. அவங்களே நம்ம பட்சத்தில் வந்து சமாதான உடன்படிக்கை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்ற முடியும். ஏசப்பாவோட வாழ்க்கையில அப்படி தான் நடக்கும். ஆண்டரோட சொந்த ஊருக்காரங்க ஆண்டரோட ஞானத்தை அதிகாரத்தையும் பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியல ஏசப்பாவை அவங்கள புறக்கணிப்பாங்க. அதே மாதிரி ஏசப்பா தான் அவங்களோட இரட்சகர்னே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஒரு வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றோ, அதே மாதிரி நம்மளை ஆண்டவர் சில இடங்களில் சில நபர்களுக்கு ஒரு முக்கியமான பகுதியாய் நம்மளை வச்சுருப்பாங்க, முக்கியமான பார்ட்டாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு நம்மளை தெரிந்து வைத்திருப்பாங்க ஏசப்பா. இல்லை ஏதோ ஒரு உதவிக்காக வைத்திருப்பாங்க, அதை உணராமல் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக